ஓம் நமச்சிவாயே. ஆன்மீக நெறியில் உடலை காக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல் வைத்திருக்கின்றார்கள். நமக்கு என்னென்ன தேவை என்பதை நம்மை கேட்காமலேயே, நமக்கு அது புரியாவிட்டாலும் அவர்கள் சொன்னதை நாம் செய்தால் நம் வாழ்க்கை மாறும் என்பதை அற்புதமாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இயக்கம் எப்படிப்பட்டதென்றால், உள்ளங்காலிலிருந்து உயிர் சக்தி உடலுக்குள் ஊடுருவி உச்சந்தலை வழியாக மேலே பிரபஞ்சத்தை தேடி செல்ல வேண்டும் என்பது விதி. இதில் யார் யாருக்கெல்லாம் தடை ஏற்படுகிறதோ அவர்களுக்குத்தான் நோய் ஏற்படுகிறது. நாம் சில நேரங்களில் சந்தோஷமாக இருப்போம், சில நேரங்களில் துக்கமாக இருப்போம், சில நேரங்களில் கோபமாக இருப்போம். இந்த 3 தான் நம்ம உடம்புக்குள்ளே இயங்கிட்டு வருது. எப்பொழுதுமே மேலிருந்து கீழ் வரக்கூடிய காற்று நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய காற்றாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த நிலை மாறுகிறதோ அவர்களுக்கு நாவில் வறட்சி ஏற்படும். அதன் பிறகு உடல் முழுக்க வறட்சி ஏற்படும். அதன் பிறகு உள்ளங்காலில் வறட்சி ஏற்படும். இது நாம் அறிந்ததே. இதை எப்படி சரி செய்வது என்று சிந்தித்த நமது சித்தர்கள் நம் உடலிலிருந்து இருதயத்திலிருந்து மேலே செல்லக்கூடியது மூளையை சென்றடைந்து அது வானத்தை நோக்கி செல்ல வேண்டும். வானத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை புரிந்தார்கள். அதன் பிறகு எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்று ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அது என்ன விஷயம் என்று பார்த்தால், நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த உச்சந்தலையிலே வெப்பம் இருக்க வேண்டும். யார் யாருக்கெல்லாம் இந்த உச்சந்தலையிலே வெப்பம் போதவில்லையோ அவர்களுக்குத்தான் மூளையில் கட்டி ஏற்படும். அவர்களுக்குத்தான் தலையில் சிறு சிறு பொடுகுகள் போல உருவாகும். அவர்களுக்குத்தான் தலையில் புண் ஏற்படும். அவர்களுக்குத்தான் செதில் படை ஏற்படும். இப்படி தலையில் வெப்பம் போதாவிட்டால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை உணர்ந்த சித்தர்கள் எல்லோரும் வருடம் ஒரு முறை அல்லது நமக்கு எப்போதெல்லாம் உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போது நாம் சாமிக்கு வேண்டிக்கிட்டு கோயிலில் போய் முடி காணிக்கை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் நம் பிரச்சனைகள் எல்லாம் சீராகும் என்று சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இன்று வரை அதை நாம் எல்லோருமே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். குழந்தை பிறக்கிறது, அந்த பிறந்த குழந்தைக்கு 3 மாதத்திலே முடி இறக்குகின்றவர்கள் இருக்கின்றார்கள். 3 வருடத்திலே முடி இறக்குகின்றவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு வீட்டில் தன் மனைவி கர்ப்பிணியானால் குழந்தை பிறக்கும் வரை தாடி எடுக்காமல் முடி வெட்டாமல் இருந்து குழந்தை பிறந்த பிறகு போய் இறைவனுக்கு முடியாணிக்கை கொடுத்து வருவார்கள். இதுவெல்லாம் எதற்கு என்று பார்த்தால், நமது உடம்பிலே ஒரு சக்தியை உருவாக்குவதற்காக. இந்த தலை முடியால் நமக்கு குளிர்ச்சி ஏற்படும். அதே சமயம் நமது உடம்பிற்கு தேவையான வெப்பங்கள் உள்ளே வந்து சேராமல் தடுக்கும். அதை நிவர்த்தி செய்வதற்கு முடியெடுத்தால் நம் தலைத்தோல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எல்லாம் ஈர்த்து நம் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் சரி செய்யும் என்பதற்காக இந்த முடிகாணிக்கை எடுப்பதற்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். யார் யாருக்கெல்லாம் உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ, யார் யாருக்கெல்லாம்
மன ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அவர்களெல்லாம் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு முடிகாணிக்கை கொடுத்து வந்தால் கட்டாயம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லோரும் ஆனந்தம் பெறுவார்கள். அந்த ஆனந்தத்தை பெறுவதற்காகவே இந்த முடிகாணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இனி உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஏதாவது தீராத பிரச்சனைகள் ஏற்பட்டால் இந்த முடிகாணிக்கை கொடுப்பதை நீங்கள் பயன்படுத்துங்கள். நல்லதே நடக்கும்.